ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான பிரிம்பான் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு யதார்த்தமான பேய் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரணா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னுடைய அம்மாவுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்காக போனவ ரிட்டர்ன் வரவே இல்லைங்க. மொத்த கிராமமும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள அந்த பொண்ணை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கவே முடியலங்க. கிட்டத்தட்ட இவ காணாம போய் 6 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அவ கிடைக்கவே இல்லை. அதனால கிராமத்தினர்கள் அவ இறந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இறந்து போனவங்களுக்கு இறுதி மரியாதை பண்ணி அனுப்பி வைக்கணும் இல்லையா? அதனால 7வது நாள் வீட்டுல அந்த பொண்ணு இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இறுதி மரியாதையை செலுத்திடுறாங்க. தக்காளி அங்கதாங்க பெரிய ட்விஸ்டே. 7வது நாள் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடுறா. பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அம்மா மட்டும்தான் சந்தோஷப்படுறாங்க. மொத்த கிராமமும் இவ உண்மையிலேயே பொண்ணுதானா இல்ல பேயா இருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. வந்தது பெண்ணா இல்ல பேயா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரணா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு அவளுடைய கேமரால ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டு ஜனா கூட சேர்ந்து காட்டுக்குள்ள போக போறேன். அவன்கிட்டயே இந்த விஷயத்த நான் சொல்லல, இப்ப சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜனாவை மீட் பண்றதுக்காக போறா. வீடியோல அப்படியே ஜனாவை காட்டுறா. ஜனா சீக்கிரமா ரெடி ஆகு, நம்ம 2 பேரும் காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்ல, காட்டுக்குள்ளையா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, என்னோட அம்மாக்கு கிஃப்ட் ரெடி பண்ணணும் அதுக்காக தான் அப்படின்னு இந்த ரணா சொல்றாங்க. காட்டுக்குள்ள போற விஷயம் உங்க அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். உங்க அப்பா எல்லாம் அலோவே பண்ண மாட்டாரு அப்படிங்கும்போது, அப்பா கிட்ட நான் ஆல்ரெடி இந்த விஷயத்த சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல போலாம் அப்படிங்கும்போது, நீ இதை ஏன் கிட்ட முன்கூட்டியே சொல்லல, நான் எப்படி நம்புறது உன்னோட அப்பா கிட்ட நீ பர்மிஷன் வாங்கிட்டானே அப்படின்னு கேட்க, என்ன நம்ப மாட்டியா, நான் தான் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொல்றேன்ல, சீக்கிரம் ரெடியாக போலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரணா ஜனா கிட்ட சொல்ல, ஜனாவும் ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தினர்கள் எல்லோருமே ஒன்று கூடி அங்க இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுறாங்க. அப்பதாங்க தெரிய வருது, ரணா மற்றும் ஜனா இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போனாங்க இல்லையா, ஜனா மட்டும் தாங்க ரிட்டர்ன் வந்திருக்கான். ரணா எங்க போனானே தெரியல, மர்மமான முறையில காணாம போயிட்டா. இந்த கிராமத்தினர்கள்லாம் ஒன்று கூடி அந்த காட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ரணா ரணான்னு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஆனா எவ்வளவு நேரம் தேடியும் ரணா அங்க இருக்கிறதுக்கான எந்த ஒரு தடயமே கிடைக்கலங்க. மர்மமான முறையில ரணா காணாம போயிட்டா. கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் இருக்குங்க. மழை வெயில்னு பார்க்காம அந்த காடு முழுக்க தேடி அலைஞ்சிட்டாங்க. சோ ரணாவை கண்டுபிடிக்கவே முடியல. ரணாவுடைய அப்பா அம்மா மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்தினர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. ரணாவோட அப்பா சொல்றாரு, என் பொண்ணை தேடுறதுக்காக கிராமத்தினர்கள் எல்லோருமே ஒன்று கூடி நேரங்காலம் பார்க்காம தேடுனீங்க, அதுக்கெல்லாம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு, ரணா கிடைக்கவே இல்லை. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ரணா சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே குறைவா இருக்குது. அதனால ரணா இறந்துட்டா அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இதை ரணாவுடைய அம்மானால மட்டும் ஏத்துக்கவே முடியலங்க. இப்ப வீட்டுல ரணாக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு கிளம்பி போறவங்க ஒவ்வொருத்தங்க ஒரு டிஸ்கஷனை முன் வச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட டெட் பாடியே கிடைக்கல, அப்படி இருக்கும்போது இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்றது சரிதானா, இது முறைதானா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஊர்ல ஜாதகம் பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஊர்ல நம்ம ரணாவுடைய பர்த் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு இந்த வயசுல இறந்து போயிருவா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க ப்ரெடிக்ட் பண்ணிருப்பாங்க போல. அதனால இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரணாவுடைய அம்மா சோகமா உட்காந்து ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ரணா வந்து அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட காட்டுக்குள்ள போறேன்னு சொல்லி இருந்திருக்கா. அதுவும் ரணாவுடைய அம்மா பர்த்டே அன்னைக்கு தான் காட்டுக்குள்ள போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. ரணாவுடைய அம்மா கேட்டு இருந்திருக்காங்க, நீ என்னோட பர்த்டே அன்னைக்கு தான் காட்டுக்குள்ள போகணுமா, உனக்கு வேற எந்த ஒரு டேட்டும் கிடைக்கலையா, வேற ஒரு நாள் போய்க்கலாம்ல அப்படிங்கும்போது, இல்லம்மா ரொம்ப அர்ஜென்ட், நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக தான் நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க கேக்ல கேண்டில ஊதுறதுக்குள்ளேயே நான் சீக்கிரமா வந்துடுவேன், நீங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ கிளம்பி போயிருந்திருக்கிறா. போனவ ரிட்டர்ன் வரவே இல்லை. ஆக மொத்தம் நம்ம ரணா காணாம போனது அவங்க அம்மாவுடைய பர்த்டே அன்னைக்கு. அந்த வீட்டுக்கு வந்திருக்க ரணாவோட 3 அத்தைங்களை காட்டுறாங்க. அந்த 3 அத்தைங்களும் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பழங்கால புக் இருக்குங்க. அந்த புக்கு படி தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதன்படி இந்த பொண்ணு இறந்து போனதை எந்த டேட் அப்படின்னு டிக்ளேர் பண்றது அப்படின்றத பத்தி யோசனை பண்றாங்க. அப்ப இந்த மூத்த அத்தை ஒரு விஷயத்த சொல்றாங்க, ரணா காட்டுக்குள்ள போய் காணாம போனா இல்லையா, அந்த நாள் வந்து ஒரு சாபம் பெற்ற நாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த நாள் தான் பாத்தீங்கன்னா ரணாவுடைய அம்மா பர்த்டே நாளா இருந்துட்டு இருக்குது. இப்ப இன்னொரு அத்தை சொல்றாங்க, ஏன் அதே நாளை வந்து அவ இறந்து போன நாளா வந்து நம்ம குறிச்சு வைக்கணும், ஏன்னா அந்த நாள் தான் பேட் லக்கான நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஆல்டர்னேட்டா வேற ஒரு நாளை குறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ ஒண்ணு பண்ணலாம், ரணாவை தேட ஆரம்பிச்சு அவ கிடைக்கல அப்படின்னு தேடுதல நம்ம நிப்பாட்டணும் இல்லையா, அந்த நாளை வந்து அவ இறந்து போன நாளா குறிச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்த ரணாவுடைய அம்மா ரொம்ப வேகமா பிளேட் அங்க வச்சு எல்லாருமே மிரட்டுறாங்க. உங்களுக்கெல்லாம் சாவுன்றது ஈஸியா போச்சுல்ல, என் பொண்ணோட டெட் பாடி கூட இன்னும் கிடையாது, ஆனா என் பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரிச்சுவல் பண்றதும் அவ செத்து போன நாளை குறிக்கிறதும் இன்னும் நீங்களாம் மனுஷங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அதுக்கு ரணாவுடைய ஒரு அத்தை சொல்றாங்க, இதுதான் விதி அப்படின்னா விதியை யாரால மாத்த முடியும் அப்படின்னு சொல்ல, யாருக்கு விதி, எதை விதின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம ரணாவுடைய அம்மா ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. உடனே இன்னொரு அத்தை ரணாவோட அம்மா கிட்ட சொல்றாங்க, இங்க
பாரு அவ செத்து போயிட்டா, அவளோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரிச்சுவல்லாம் பண்ணணும், அதுதான் எல்லோருக்குமே நல்லது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரணாவோட அம்மா சொல்றாங்க, இங்க பாரு அவ பேரு ரணா, அவளுடைய பாடி கூட இன்னும் கிடைக்கல, எதை வச்சு அவ செத்துட்டா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அம்மாக்கு தெரியும் தான் பொண்ணுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல, சரி என்ன பண்ணணும் நீ எதை வச்சு சொல்ற அப்படின்னு மூத்த அத்தை கேட்கறாங்க. ரணாவோட அம்மா கிட்ட பதிலே இல்லைங்க. மூத்த அத்தை சொல்றாங்க, இங்க பாரு செத்து போயிட்டா, ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும், அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல, ரணாவோட அம்மா மட்டும் இல்ல அவ செத்து போகல, கண்டிப்பா என் பொண்ணு வருவா நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோனு மழை பெஞ்சிட்டு இருக்கு. கதவு தட்டுற சத்தம் கேக்குதுங்க. யார் இந்த ராத்திரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் ரணாவோட அம்மா கதவை திறந்தா எல்லோருக்குமே தூக்கி வாரி போட்டுருதுங்க. வெளியில நின்னுட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஒருத்தி செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேதி குறிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரணா தான் ரிட்டர்ன் வந்திருக்கா. அதுவும் அவ பாக்குறதுக்கு ரொம்பவே ஆரோக்கியமா இருந்துகிட்டு இருக்கா. ரணாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சு அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. தக்காளி அங்கதான் கைஸ் இந்த படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. இப்ப ரணாவுடைய அப்பாவை அக்காங்கெல்லாம் தனியா கூப்பிட்டு அவ உண்மையிலேயே நார்மலா தான் இருக்கிறாளா, அவளுக்கு உடம்புல ஏதாவது காயம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, 6-7 நாளுக்கு அப்புறம் என் பொண்ணு திரும்ப வந்திருக்கா, அவன் மேல பாசம் காட்டுறது விட்டு போட்டு இப்படி எல்லாமா கேள்வி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்க ஒரு காரணத்தோட தான் கேட்கிறோம், அவ உயிரோட இருக்கிறா ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னா அப்ப 7 நாள் அவ எங்க போனா, ஏன் 7 நாளுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னோட கண் பார்வைக்கு என் பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ரணாவோட அப்பா சொல்றாருங்க. உடனே ரணாவோட அத்தை சொல்றாங்க, அவகிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாரு, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரணாவோட அம்மா அங்க மருந்து எடுக்கிறதுக்காக வருவாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து செம்ம காண்டா வராங்க. இருந்தாலும் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவளுடைய கால் வந்து தரையில படுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கெல்லாம் என்ன மண்டக்கோளாறு பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்க, உடனே அந்த மூத்த அத்தை சொல்றாங்க, என்னுடைய கணிப்பு எப்போதுமே அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்ட்டு, எனக்கு தேவை என் பொண்ணை பாக்குறதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும்தான், சும்மா அதையும் இதையும் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரணாவோடைய அப்பா சொல்லிடுறாருங்க. இப்ப ரணாவை படுக்க வச்சுட்டு பக்கத்துல ரணாவோடைய அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் நீ வந்துருவேன்னு, நீ எங்களை எல்லாம் மிஸ் பண்ணினியா, ஆக்சுவலா நீ என்கிட்ட போகும்போது சொல்லிட்டு தானே போனேன் நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்ட்டு, நீ என்னைக்குமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டதே கிடையாது, அதனாலேயே எனக்கு தெரியும் நீ வந்துருவேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா ரணா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வெளியே நின்று ரணாவோட தங்கச்சி ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ரணாவோட அத்தைங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த மூத்த அத்தைக்கு ஒரு பேர்டு கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டு கத்தக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு, இந்த பேர்டு வந்து கத்துது அப்படின்னா அது அபசகுணம்னு அர்த்தம், எனக்கு என்னமோ சம்திங் ராங்னு தோணுது அப்படின்ற மாதிரி இந்த மூத்த அத்தை சொல்றாங்க. இப்ப ரணாவோட தங்கச்சி ரூமுக்குள்ள போறாங்க. அவங்க அம்மா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. உன்னோட அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்கா, பாத்ரூம்குள்ள டவல் வைக்கிறதுக்கு மறந்துட்டேன், உங்க அக்காக்கு போய் இந்த டவலை கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு ரணாவோட தங்கச்சி டவல் எடுத்துட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு ரணா ரணான்னு கூப்பிடுறா. அவகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. குளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சத்தம் ஸ்டாப் ஆயிருதுங்க. நீ குளிச்சு முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பவும் ரணா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றா. ஒருவேளை தன்னோட அத்தைங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அது நிஜமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் டோருக்கு கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த ரணாக்கு கால் இருக்கான்னு பார்க்கலான்ட்டு இவ குனிஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்குதுங்க. இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இருந்தாலும் இவ தொடர்ந்து அந்த பாத்ரூம் டோருக்கு கீழே பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பட்டுன்னு ரணா அவளுடைய முகத்தை காட்டுறா பாருங்க. இவ அதிர்ந்து போயிடுறா. அதுக்கப்புறம் இந்த ரணா டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வராங்க. ரணாவோட தங்கச்சி சொல்றா, இது ஒன்றும் விளையாட்டு இல்ல, நான் பயந்தே போயிட்டு தெரியுமா அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ரணாவோடைய அம்மா அப்பா ரணாக்காக ஸ்பெஷலா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரணாவோட அத்தைங்க அப்பா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த பொண்ணு உயிரோட ஆரோக்கியமா இருக்கிறா அப்படின்னா 7 நாளைக்கு அப்புறம் ஏன் வரணும், முன்கூட்டியே வந்திருக்கணும் இல்லையா, இவ்வளவு நாள் கழிச்சு அவ ஆரோக்கியமா எந்த காயமே இல்லாம ரிட்டர்ன் வந்தது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த விஷயத்தை பத்தி அவரோட பொண்டாட்டி கிட்ட டைரக்டா பேசினா சண்டை வந்துடும் அப்படின்ட்டு, நாம வேணா நம்ம பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஒரு வாட்டி காமிச்சிடலாமா அப்படின்னு கேட்க, ஹாஸ்பிட்டலா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நம்ம பொண்ணு 7 நாளைக்கு அப்புறம் வந்திருக்கா, அதுவும் காட்டுக்குள்ள இருந்து வந்திருக்கா, அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏது அப்படின்றத பார்த்து முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆயிக்கலாம்ல அப்படிங்கும்போது, ப்ரிப்பேரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா அதை இதையும் நம்பிட்டு இருக்காதீங்க, ரத்தமும் சதையுமா நம்ம பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுருக்கா, அவங்க அந்த பிம்ப்ரோம் அப்படின்ற புக்கை நம்பிட்டு ரொம்ப பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாங்க, நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்காதீங்க, அம்மா தாயே என்னை மன்னிச்சுக்க, என்னுடைய தாட்டை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ரணாவோடைய அப்பாவும் சொல்லிடுறாருங்க. இன்னொரு பக்கம் ரணாவும் ரணாவோட தங்கச்சியும் ஒரே ரூம்ல தான் தூங்க போறாங்க. அப்போ ரணா கிட்ட தங்கச்சி சொல்றா, ஆக்சுவலா அம்மா உன்னை நினைச்சு ரொம்பவே கவலையில இருந்தாங்க, குறிப்பா பர்த்டே அன்னைக்கு நீ வராம கேக் கட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தினம் தினம் உன்னை நினைச்சு வேதனையில இருந்துட்டு இருந்தாங்க. இந்த ஊர்க்காரங்க 1000 சொன்னாலும் என் பொண்ணு திரும்ப வருவா அப்படின்னு நம்பின ஒரே ஒரு ஆளு அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இவ படுத்துக்கிறா. நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி படுத்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பழையபடி பாட்டெல்லாம் பாடலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு பேயோடைய கை பாத்தீங்கன்னா ரணாவோட தங்கச்சி மேல படும். ஆனா
ஆனா ரணாவோட தங்கச்சி என்ன நினைச்சுப்பாங்க, ரணா தான் ஃபீல் பண்ணி ரொம்ப எமோஷனலா நம்ம மேல கை வச்சிருக்கா அப்படின்ட்டு, நீ என் கூட சேர்ந்து பாடணும்னு ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்க ரணா கிட்ட இருந்து பதிலே இல்லை. ஆனா ரணாவோட கை மட்டும் ரணாவோட தங்கச்சி மேல இருக்குதுங்க. அப்படியே திரும்பி பார்த்தா ரணா எங்கேயோ ஒரு மூலையில படுத்துட்டு இருக்கா. ரணாவோட கை இவ மேலேயே இல்லை. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம மேல இருந்தது யாரோடைய கை அப்படின்னு சொல்லி ரணாவோட தங்கச்சி ஒரு செகண்ட் மறந்து போயிடுறா. ரணாவோடைய அப்பா அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்திருச்சு மார்க்கெட்டுக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாருங்க. அங்கதான் ரணா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ரணா கிட்ட அவங்க அப்பா கேட்கிறாரு, உன்னை ஒரு டாக்டர் வச்சு எக்ஸாமின் பண்ணலான்னு இருக்கிறேன்ட்டு. பேசிட்டே திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ரணாவை காணோம். ரணா அங்க உட்காந்துட்டு இருந்த மாதிரி நம்ம தான் கற்பனை பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் கிளம்புறாருங்க. அப்ப அவருக்கு பின்னாடி ரணா ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பா. அப்புறம் ரணாவோடைய அப்பா கிளம்பி மார்க்கெட்டுக்கு போயிடுறாருங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு இருக்கு. மார்க்கெட்டில் இவர் மீன் கடை வச்சிருக்காரு. எல்லோருக்கும் ஹாய் சொல்லிட்டு இவருடைய ஸ்டாலில் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ ரணாவோட அப்பா மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஒன்று ஓடிட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, இவ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரணாவோடைய அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டிருந்திருக்கிறா. அப்பா நான் காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துடுறேன், நான் தனியாலாம் ஒன்றும் போக கிடையாது, இந்த ஜனாவை கூட கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல ரணாவோடைய அப்பா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம், அது ரொம்ப டேஞ்சரான இடம், அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கிறாரு. ஆனால் ரணா அப்படி இப்படின்னு பேசி ஒரே ஒரு வாட்டி தான்ப்பா நான் காட்டுக்குள்ள போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன், இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் அலோவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வாரம் நான் கடைக்கு வரேன், உங்களுக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு ரணாவோடைய அப்பா பர்மிஷன் கொடுத்துருந்துருப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஜனாவை மீட் பண்ணி அப்பா பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. இது எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா இவர் மீனை கட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவர் கடைக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா இவரோட அக்கா புருஷனும் கடை போட்டுருக்காருங்க. ஏப்பா ஏய் அந்த பொண்ணுக்கு என்னப்பாச்சு, அந்த பொண்ணு நார்மலா இருக்காளா, அவளோட உடம்புல ஏதாவது காயம் இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரணாவோட அப்பா சொல்றாரு, அப்படியெல்லாம் அவளோட உடம்புல எந்த ஒரு காயமும் தெரியல, அவ நார்மலா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாருங்க. அக்கா புருஷன் சொல்றாரு, நம்ம குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம், உன் பொண்ணு 7 நாளைக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கா இல்லையா, அவளை பேய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுவே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலா இருக்கும் அப்படின்ற மாதிரி அக்கா புருஷன் சொல்றாருங்க. சரி அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு மனசுல வச்சுக்காத, அவங்க எப்போதுமே அந்த புத்தகத்தை வச்சுட்டு அதுல இருக்கிறத பத்தியே நம்பிட்டு இருப்பாங்க, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி அட்வைஸும் போடுறாருங்க. இப்ப ரணா கூட சேர்ந்து காட்டுக்குள்ள போன அந்த ஜனான்ற பையன் ஊருக்குள்ள வரான் பேக மாட்டிக்கிட்டு. அவனை பார்த்த ரணாவோட தங்கச்சி போயிட்டு, ரணா வீட்டுக்கு வந்துட்டா உனக்கு தெரியாதா, அவளை வந்து பார்க்கவே இல்லை நீ அப்படிங்கும்போது, இது ரணா வீட்டுக்கு வந்துட்டாளா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. ரணாவோட தங்கச்சி என்னடா இவன் இப்படி சொல்றானே அப்படின்ற மாதிரி அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப ரணாவோட அம்மா பர்ச்சேஸ் பண்றதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஓல்டு லேடி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பழையபடி உன்னை மார்க்கெட்ல பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆமா உன்னுடைய பொண்ணு ரிட்டர்ன் வந்துட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா அவ ரிட்டர்ன் வந்துட்டா, அவளுக்கு அதான் டேஸ்டியா சாப்பாடு செய்யறதுக்காக பொருட்கள்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த ஓல்டு லேடி கேட்குறாங்க, ரிச்சுவல் ஒன்று பண்ணாங்களே அன்னத்தன்னைக்கா வந்தா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்ல பின்னாடி நின்றுட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க, ஒருத்தங்க இறந்து 40 நாள் வரைக்கும் அவங்களுடைய ஆன்மா அந்த வீட்டை தான் சுத்திக்கிட்டு இருக்குமா, அதனால வீட்டுக்கு வந்தது கண்டிப்பா அவங்க பொண்ணா இருக்காது, பேயா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரணாவோடைய அம்மாக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ரணாவோடைய அப்பா வராரு. இந்த மாதிரி அதையும் இதையும் சொல்லி வெட்டினாயம் பேசுறதுக்கு பேசாம நீங்க எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, ரணாவை நேர்ல பாருங்க, அதுக்கப்புறம் ரணா பேயா இல்ல மனுஷியா அப்படின்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு நோஸ் கட் பண்ணிடுறாருங்க. இப்போ ரணாவோடைய அந்த மூத்த அத்தையை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த மூத்த அத்தைக்கு ஆரம்பத்துல இருந்தே வீட்டுக்கு வந்தது கண்டிப்பா ரணாவா இருக்காது, அது ஒரு பேயா தான் இருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் இருக்கு இல்லையா, அதனால இன்னொரு அத்தை கிட்ட நான் அந்த புக்ல இருக்கக்கூடிய ரிச்சுவல்ஸ் ஒன்று சொல்றேன், அதுல இருக்கிறபடியே அதை பண்ணணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறது உண்மையிலேயே ரணாதானா இல்ல பேயா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூத்த அத்தையும் இன்னொரு அத்தையும் சேர்ந்து ஒரு பிளேட்ல ஃப்ரெஷ்ஷான பூக்கள்லாம் வைக்கிறாங்க. அது போக உப்பு அது இதுன்னு சொல்லிட்டு மந்திரிக்கப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் பண்றாங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான பூக்களை எல்லாம் கொண்டு போய் ரணாவோடைய பெட்டுக்கு கீழே வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியோட பிரசன்ஸை இந்த பூக்கள் உணர்ந்து அந்த பூ ரொம்பவே காஞ்சு போயிடும். மனுஷங்க அப்படின்னா அது இயற்கையா காயும் இல்லையா, அந்த மாதிரி காயுங்க. ஸோ இதை வச்சு அங்க இருக்கிறது பெண்ணா இல்ல பேயா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பூக்களை கொடுத்து விட இந்த ரணாவுடைய அத்தை வீட்டுல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அந்த பூக்களை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. டைரக்டா ரணாவுடைய ரூம்குள்ள போறாங்க. ரணாவுடைய பெட்டுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு ரணா வந்துடுறா. ரணாவோட அத்தைக்கு திக்குன்னு ஆயிருதுங்க. ஆனா ரணாக்கு இவங்க அந்த இடத்துல பூக்களை வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது போல. ரணா சீப் எடுத்து நீங்க எப்போதுமே எனக்கு தலை சீவி விடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தலை சீவி விடுறீங்களா அப்படின்னு கேட்க சீவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படியே பயந்துகிட்டே சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ கேட்கிறா, மூத்த அத்தை தலை சீவி விடும் போது கதையெல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் அந்த குறிப்பிட்ட புக்ல இருக்கக்கூடிய கதையை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க, அதே மாதிரி நீங்களும் கதை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களும் கதை சொல்லிட்டே சீவலான்னு வரும்போது பார்த்தா அவளோட தலையில இருந்து ஓட்ட போட்டு புழுக்கெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் அந்த இடத்த
இடத்துல இருந்து அத்தை ஓடி வந்துடுறாங்க. இன்னொரு அத்தை பார்த்துட்டு ஏன் இவ்வளவு பதட்டமா ரணாவோட ரூம்ல இருந்து ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது அங்க நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல, என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க, ஆமா ரணா ரிட்டர்ன் வந்ததுல இருந்தே இங்க ஏகப்பட்ட நெகட்டிவான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது, அதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மாமா அந்த இடத்துக்கு வராருங்க. போற போக்க பார்த்தா நீங்க என்னையும் பேய்னு சொல்லுவீங்க போலயே அப்படின்ற மாதிரி அவர் கிண்டல் அடிக்கிறாருங்க. இது ஒன்றும் விளையாட்டு இல்ல, அவ வந்ததுல இருந்தே அவ உண்மையிலேயே நம்ம ரணா தானா இல்ல பேயா அப்படின்ற டவுட் எல்லோருக்குமே இருக்குது. ரணாவோட மூத்த அத்தை ஒரு ட்ரேல ஃப்ளவர் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த ஃப்ளவரோடைய ரிசல்ட் வச்சுதான் அவ பெண்ணா பேயா அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ ரணா கூட காட்டுக்குள்ள போன ஜனான்ற பையன் லைப்ரரியில புக் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. புக் படிக்கிறதுக்கு இவன் கூட வந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அது ஒரு இரவு நேரம், லைட்ஸ் எல்லாம் திடீர்னு பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. சின்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தொடர்ந்து புக் படிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தா பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்குதுங்க. பட்டுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். ஸோ அங்க பின்னாடி உருவமா நின்றுட்டு இருந்தது நம்ம ரணா தாங்க. ஸோ இந்த பையனுக்கு தெளிவா தெரியுது இங்க இருக்கிறது ரணா கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்ட்டு. பட் இவன் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல மறைஞ்சு போயிருதுங்க. அங்க கட் பண்ணா ரணாவோடைய 3 அத்தைங்க இருக்காங்க இல்லையா, அதுல மூத்த அத்தையை தவிர பேலன்ஸ் 2 அத்தைங்களையும் ராத்திரி அந்த பேய் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. பட் அது கண்களுக்கு தெரிய வர மாட்டேங்குது. ஆனா அந்த மூத்த அத்தை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பேய் அட்டாக் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சு ஒரு அத்தையை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இன்னொரு அத்தை பக்கத்துல அவங்க ஹஸ்பண்ட் தான் தூங்கிட்டு இருப்பாங்க. அவர் பட்டுன்னு எழுந்து எப்படியோ அந்த அத்தையும் ரெஸ்கியூ பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மூத்த அத்தை அந்த ஃப்ளவர் ட்ரேவை கொடுத்து விட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் ட்ரேவை எடுத்து பார்த்தா அது காஞ்சு போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா வீட்டில் இருக்கிறது பேய் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிரும். அது எடுக்கிறதுக்காக அந்த அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பார்த்தா வெச்ச இடத்துல அந்த ஃப்ளவர் ட்ரேவை காணுங்க. எங்க போயிருக்கோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு ரணா கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறா. இதைத்தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த ட்ரேவை நீட்டுறா. பார்த்தா அந்த ட்ரேல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. கொஞ்சம் கூட காயவே இல்லை. யூஸ்வலா நார்மலான ஃப்ளவரே கொஞ்சம் காஞ்சு போயிடும் இல்லையா, அந்த மாதிரி கூட காயவே இல்லைங்க. உடனே அந்த ட்ரேயை வாங்கிட்டு அத்தை அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த ட்ரேயை வாங்கிட்டு அந்த அத்தை நடு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பைக்காரர் ரொம்ப வேகமா கிராஸ் ஆகிறான். அந்த அதிர்ச்சியில பட்டுன்னு அந்த ட்ரேவை கீழே போட்டுருவாங்க. கீழே விழுந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே பல வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், பயங்கரமா காஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகுதுங்க. அப்பதான் தெரிய வருது வீட்டில் இருக்கிறது பெண்ணே கிடையாது, அதோட நெகட்டிவ் எனர்ஜியை பயன்படுத்தி தான் அந்த பூக்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காமிச்சிருந்துருக்குது அப்படின்ட்டு. இப்போ ரணாக்காக ரணாவோட அப்பா ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. சாப்பிட சொல்றாரு. ஆப்போசிட்ல ரணாவோட அப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு ரணாவோட வாயிலிருந்து பிளட் வர ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போன ரணாவோட அப்பா உடனடியே ஒரு டாக்டர் வர சொல்லி என்ன ஏதுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு டாக்டர் வர சொல்றாருங்க. அந்த டாக்டர் வீட்டுக்கு வந்துட்டு பேஷண்ட் யாரு அப்படின்னு கேட்கும்போது ரணா தான் பேஷண்ட் அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு கையில இருக்கக்கூடிய நாடி துடிப்பை பாக்குறாருங்க. சுத்தமா துடிப்பே இல்ல. உடனே ஹார்ட்ல வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. ஹார்ட் பீட்டும் இல்ல. ஒருவேளை இந்த ஸ்டெத்தஸ்கோப் வேலை செய்யறதுல போல அப்படின்னு சொல்லிட்டு அது 2 தட்டு தட்டி பாக்குறாரு. பட் அது கரெக்டா தான் வேலை செய்யுது அப்படின்றத அந்த டாக்டர் உறுதி செய்யறாருங்க. சரிம்மா கண்ணை அப்படியே மேலே தூக்கி பாரு அப்படிங்கும்போது கண்ணுக்குள்ளேயும் உயிரோட்டம் இருக்கிற மாதிரியே வந்து தெரியலங்க. சரி வாயத்தரமா அப்படின்னு சொல்ல வாய்க்குள்ள ஃபுல்லா புழுவா இருக்குதுங்க. அதை பார்த்து இவர் மிரண்டு போயிடுறாரு. வாஷ்ரூம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அதோ அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல வாஷ்ரூம்குள்ள போயிட்டு பயங்கரமா இந்த டாக்டர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காருங்க. தக்காளி பாத்ரூம் கிட்டயும் இந்த பொண்ணு வந்து நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்து மிரண்டு போன டாக்டர் உங்க பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டாரு பாருங்க ஜூட்டு. அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு. இப்போ 2 அத்தைங்களும் வீட்டு வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நடந்தது அப்புறம் இந்த பூ ட்ரேவை வச்சு செக் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டில் ஒரு கெட்ட தீய சக்தி இருக்குது, அதை தயவு செஞ்சு விரட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா நம்ம ரணாவோட அம்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. கண்டிப்பா நீ இதுக்கு வருந்ததான் போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ 3 அத்தைங்களும் அந்த அத்தையோட புருஷனும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இந்த அத்தை புருஷன் சொல்றாரு அதான் டாக்டரே வந்து அந்த பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இன்னொரு அத்தை உள்ள போயிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அந்த போட்டோல இருக்கிறது அவங்களோட குழந்தை போல. அந்த குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணோம். ஆனா அதை நம்பாம நீங்க சயின்ஸை நம்புனீங்க, அதனால தான் உங்க குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க ஆர்குமெண்ட் வந்துருது. உடனே அத்தை புருஷன் வந்து அவங்க மனைவியை சமாதானப்படுத்தி கூட்டு போயிடுறாருங்க. இப்போ ரணாவோடைய அப்பா பாத்தீங்கன்னா ரணாவை மார்க்கெட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா கூட்டு போறாருங்க. ஏன்னா ரணா வந்து மார்க்கெட்ல வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இருந்தா இல்லையா. இப்போ மார்க்கெட்டுக்கு கூட்டு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் அது ரணா தானா அப்படின்ற மாதிரி பார்க்க பட்டுன்னு அவ காணாம போய் வேற ஒரு இடத்துல தெரியுறா. என்ன இவன் அங்கதானே நின்றுட்டு இருந்தா அப்படிங்கும்போது பட்டுன்னு இவன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. இதெல்லாம் பார்த்து அந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் மறந்து போயிடுறாங்க. இப்போ ரணாவோடைய அம்மா பாத்தீங்கன்னா ஓலையில பெட்டி செய்யறதுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஓலைக்குள்ள ஃபுட்டெல்லாம் வச்சு உன்னோட அத்தைங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு இவ ரொம்பவே சிரிச்சு அவங்க அம்மா கிட்ட நல்லாவே பழகிறா. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய யாருக்கிட்டையுமே பாத்தீங்கன்னா இந்த ரணா ஒழுங்காவே பழக மாட்டேன்றா. குறிப்பா அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் யாருக்கிட்டையுமே பழகிறது இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லோருட்டையுமே ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்திருக்கா. இப்போ இந்த ஜனான்ற பையன் லைப்ரரியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போன ரணாவோட தங்கச்சி நேத்து உன்ட்ட பேசலான்னு வந்தா என்ன அவாய்ட் பண்ணிட்டு போற, ஏன் ரணாவை பத்தின டாபிக் எடுத்தாலே நீ வந்து அவாய்ட் பண்ணிட்டு போற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அப்பதான் இந்த ஜானுன்றவன் சொல்றான் என்னால இப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியல, தினம் தினம் நான் எங்க போனாலும் வந்தாலும் என்ன பின்னாடி ரணா ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குது, இங்க இருக்கிறது உண்மையிலேயே ரணா கிடையாது, ஒரு
பேய் அப்படின்ற மாதிரி இந்த ஜனா சொல்றான். அன்னைக்கு காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரணாவும் ஜனாவும் காட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அப்படி காட்டுக்குள்ள இவங்க சுத்திக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்திருக்குது. அந்த மழைக்கு ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வேகமா ஒரு இடத்த நோக்கி ஓடிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஜனா திரும்பி பார்க்கும்போது பின்னாடி ரணாவை காணுங்க. அதுக்கப்புறம் தான் ரணா காணாம போயிட்டா அப்படின்ற விஷயம் ஊருக்காரங்களுக்கு எல்லாம் தெரிய வந்து ரணாவை தேட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. நீ சொல்றது எல்லாமே ஓகே, ஆனா இங்க இருக்கிறது ரணாவே கிடையாது, அவர் பேய் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த ஜனா சொல்றான், அது ஒரு சாதாரண காடெல்லாம் கிடையாது, அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டவங்க தப்பிச்சு வரதுக்கு வெறும் 10% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரே நாள்ல தப்பிச்சு வந்தாதான் உண்டு. இவ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ரிட்டர்ன் வந்திருக்கா, அவ உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம. இதை வச்சு பார்க்கும்போது உங்க வீட்டுல இருக்கிறது ரணாவே கிடையாது அப்படின்னு சொல்ல ரணாவோட தங்கச்சி கேட்கிறா, அப்போ எங்க வீட்டுல இருக்கிறது ரணா இல்லனா அப்ப அது யாரு அப்படின்ட்டு. அதுக்கு இந்த ஜனா கிட்ட பதில் இல்லைங்க. அப்போ ரணாவோட தங்கச்சி ரணா கூட சேர்ந்து விளையாண்டது, சண்டை போட்டது, அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. இப்போ இந்த அத்தையோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. குறிப்பா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு இதெல்லாம் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இதை வச்சு இந்த மூத்த அத்தை சொல்றாங்க, இந்த ரணானால ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னா உடனடியாக ஒரு ரிச்சுவல் பண்ணணும் அப்படின்ட்டு. ரிச்சுவலா, என்ன ரிச்சுவல் அப்படின்ற மாதிரி கேட்க கரெக்டாக கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா இந்த ரணா தாங்க வந்திருக்கிறா. அந்த ஓலையில பெட்டி செஞ்சு அதுக்குள்ள ஃபுட்டு வச்சு உன்னோட அத்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை கொடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. மாமா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் ஒன்றை வச்சு பண்ணலான்னு பிளான்ல இருக்கிறோம், உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணு பயங்கரமா முறைக்கிறாங்க. உடனே இந்த மூத்த அத்தை கிட்ட அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களோட நம்பிக்கையின் அடிப்படையில அந்த ரிச்சுவலை பண்ணாதான் நான் பியூர் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயார். ஆனா எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் என்னோட அம்மாவை நீங்க எப்போதுமே நம்ப மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவன் முன்வைக்கிறா. இவங்க கிட்ட பதிலே இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல இருந்து ரொம்ப கோவமா கிளம்புறாங்க. இப்ப எல்லோருமே சேர்ந்து நம்ம ரணாவோட வீட்டுக்கு வராங்க. ரணாவோடைய அம்மா கிட்ட இந்த ரிச்சுவலை பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரணாவோடைய அம்மா வழக்கம் போல ஒத்துக்க மாட்டான்றாங்க. அதுக்கு இந்த மூத்த அத்தை சொல்றாங்க, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், நீ வந்து அந்த சாபம் பெற்ற நாள்ல பிறந்துட்ட, ஸோ உன்னோடைய பிறந்த தேதி தான் இந்த குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்குது, உன் பொண்ணையும் இந்த மாதிரி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது, இப்போவாது பிரச்சனை ஃபுல்லா ஓ மேலதான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ரணாவோடைய அம்மா ரொம்ப எமோஷ்னலா சொல்றாங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நீங்க இந்த வார்த்தையை சொல்லி பேசாத நாளே கிடையாது, இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் சரி என்னோட பர்த்டே தான் காரணம், நான் அந்த டேட்ல பிறந்தது தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு பெண்ணா இந்த வீட்டில் இதெல்லாம் கேட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ரணாவோட அம்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரூம்குள்ள இருக்கக்கூடிய ரணாக்கும் ரணாவோட தங்கச்சிக்கும் கேட்குது. ரணாவோட தங்கச்சி ரணாவை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரணாவோட அம்மா பார்த்தீங்கன்னா, சரி விடுங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் தான் உங்க குடும்பத்தோடைய துரதிருஷ்டம், நான் அப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அட்டாக் பண்ணிக்கிறாங்க. உன் பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த அத்தைங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ரணாவோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நாங்க சொன்ன ரிச்சுவலா பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆர்டரும் போட்டுட்டு போறாங்க. இப்ப தங்கச்சி ரணாவை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பா இல்லையா, அந்த கண்ணாடியில ரணாவோடைய முகம் அப்படியே பேய் முகம் மாதிரி தெரியுங்க. இப்ப ரணாவோடைய அப்பா வெளியில வராரு. வெளியில ஒரு குருவி செத்து கீழே விழுந்து கிடக்கும். அதை எடுத்து பார்த்து அழுகுறாரு, இதெல்லாம் கெட்ட சகுனம் அப்படின்ட்டு. இப்ப சொன்னபடியே பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இவங்க வீட்டுல ரிச்சுவலுக்கான ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரணாவோடைய தங்கச்சியும் இந்த ஜனாவும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. போற வழியில ஒருத்தர், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரணா உண்மையிலேயே இறந்து போயிட்டா அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி ரணாவோடைய டெட் பாடியா கண்டுபிடிச்சு கொண்டாந்து காட்டுறது மட்டும்தான். ஸோ காட்டுக்குள்ள அவளுடைய டெட் பாடி நமக்கு கிடைச்சது அப்படின்னா ரணா இறந்துட்டா அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ணிட முடியும். அப்படி கிடைக்கல அப்படின்னா இங்க இருக்கிறது ரணா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க காட்டுக்குள்ள போறாங்க. இங்க தடல் புடலா ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த ரிச்சுவல் நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ரணாக்கு ரொம்பவே டிஸ்டர்பிங்கா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப காட்டுக்குள்ள ரணாவோட தங்கச்சியும் ஜனாவும் போனாங்க இல்லையா, ரணாவோட தங்கச்சி வழி தவறி போயிடுறா. என்னடா அது இவளும் காணாம போயிட்டானா, நம்ம யார்கிட்ட என்னன்னு போய் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்குள்ள பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். வழி தவறி போன ரணாவோடைய தங்கச்சி கண்ணு முன்னாடி ரணா வந்து நிக்கிறா. ரணா ரணா அப்படின்னு சொல்லிட்டு ரணா கிட்ட போனா ரணா அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அதே சமயம் அங்கே ரிச்சுவல் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா ரணா கீழே விழுந்துடுறா. இப்போ ரணாவோடைய முகத்தை பார்த்தா அழுகுன நிலையில் இருக்குது. இப்போ ரணாவோட தங்கச்சியும் ஜனாவும் சேர்ந்து ரணாவோடைய டெட் பாடியை அங்கேருந்து தூக்கிட்டு ஊருக்குள்ளே வராங்க. ஊருக்காரங்கெல்லாம் இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ரணாவோடைய டெட் பாடியை வாங்குறதுக்காக கிட்ட வராங்க. திரும்பி பார்த்தா இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தா ரணா மாயமாக மறைஞ்சிட்றா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்குமே விஷயம் தெரிய வருது. இவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டில் இருந்த
வந்தது ரணாவே கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யார் இந்த பேய், எதற்காக ரணாவோட உருவத்துல இந்த வீட்டுக்கு வந்தது அப்படின்ற கேள்வியை முன் வச்சோன்னு வைங்களேன், நம்ம கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இந்த ரணா பர்த்டே அன்னைக்கு காட்டுக்குள்ள போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரணாவோட அம்மா பிறந்த நாள் வந்து அந்த புக்கின் அடிப்படையில் ஒரு சாபம் பெற்ற நாளாம். அந்த டேட்ல ரணாவோட அம்மா பிறந்ததுனால வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ரணாவோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இந்த அத்தைங்கெல்லாம் சேர்ந்து ரணாவோட அம்மாவை புண்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க மன ரீதியா. இதை பார்த்து பார்த்து வளர்ந்த ரணாக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருந்திருக்குது. ஏன்னா ரணா அவங்க அம்மா மேல உயிரையே வச்சிருந்திருக்கிறா. இவளோட பிளான் என்ன அப்படின்னா, நம்ம ரணாவோட அம்மா பர்த்டே அன்னைக்கு காட்டுக்குள்ள ஃபுல்லா போய் சுத்திட்டு அடுத்த நாள் நார்மலா இவ வந்து அந்த வீடியோ ஃபைல எல்லார்ட்டையும் காமிச்சு, அம்மாவோடைய பர்த்டே வந்து சாபம் பெற்ற நாள்லாம் கிடையாது, அம்மாவோடைய பர்த்டேனால இந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கிறது கிடையாது, பாத்தீங்களா நான் நார்மலா தான் இருக்கிறேன் அப்படின்றத எல்லோருக்கிட்டையும் காமிச்சு அம்மாக்கு இது ஒரு கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சதா அந்த பொண்ணு ஜனாவை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள போயிருந்திருக்கா. அவளுடைய துர்தஷ்டம் அந்த காட்டுக்குள்ள இறந்து போயிட்டா. இறந்து போனதுக்கு அப்புறம் அவ ஆன்மாவா மாறி வீட்டுக்கு வந்திருந்திருக்கிறா. வீட்டுக்கு வந்த பேய் யாரு அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சோம் இல்லையா, வீட்டுக்கு வந்தது வேற யாரும் கிடையாது, ரணாவுடைய ஆன்மா தான். அவ அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறா. அதனாலதான் யாருக்கிட்டையுமே ஹாப்பியா பழக கிடையாது, சிரிக்க கூட கிடையாது. அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வரும், அப்போ அந்த புக்கு படி அவங்க அம்மா பிறந்த தேதி தான் எல்லாத்துக்கும் காரணமா? அவங்க அந்த தேதியில பிறந்ததுனால தான் குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டு இருக்குதா? அந்த தேதியில இவ காட்டுக்குள்ள போனதுனால தான் இவளுக்கு இந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் இன்னொரு பதிலும் இருக்குங்க. 3 அத்தைங்களும் அந்த தேதியை அன்லக்கி டே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை கஷ்டப்படுத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இவளுக்குள்ள அந்த ஒரு தாட் வந்திருக்காது. நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அம்மா அந்த தேதியில பிறந்தது தான் அப்படின்னு சொல்லாம இருந்திருந்தாங்க அப்படின்னா ரணாக்கு இந்த ஒரு தாட் வந்திருக்காது. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ டேஞ்சரான காட்டுக்குள்ள ஜனாவை துணைக்கி வச்சுட்டு வந்திருந்திருக்கிறா. மழை பெய்யும் போது வழுக்கி விட்டு அங்க விழுந்து இறந்தே போயிருந்திருக்கிறா. அத்தைங்க இந்த விஷயத்த நம்பாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் நடந்திருக்காது. இந்த கதையை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலா நல்லதோ கெட்டதோ இந்த யூனிவர்ஸ் கிட்ட நான் இதை பண்ணணும், நான் இப்படி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா ஏதோ ஒரு விதத்துல இந்த யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்திக்கிறவங்க முன்னேறிடுவாங்க. சப்போஸ் எப்ப பார்த்தாலும் நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம்னு வைங்களேன், இந்த யூனிவர்ஸ் என்ன நினைச்சுக்கும், இவனுக்கு இதுதான் பிடிக்குது போல, இன்னும் கொஞ்சம் டிப்ரெஷனை இவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ் அவனுக்கு அதை கொடுக்கும். அதனால எதை பத்தி யோசிக்காம நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.